ஸோ ஒரு வாட்டி அடிக்கும்போது அவர் வேணுன்ட்டே லெஃப்ட் ஹேண்ட்ல தான் அடிக்கிறாரு. சர்ஜரி பண்ண ஆமா, ஆமா. அண்ட் இவங்க கேட்குறாங்க, ஏன் இந்த மாரி அவ்ளோ அடிக்கிறீங்க? ஏதோ கேட்கும்போது, நான் அப்படிதான் அடிப்பேன். நீ செத்து போனாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ செத்தாலும் உன்னோட சேலரி வந்து நாமினி என்ன தானே போட்டுருக்காங்க. அந்த சேலரி என்கிட்ட தான் வரும். ஸோ நான் பார்த்துப்பேன். அந்த கோவத்துல கூட பாருங்க எவ்ளோ ஒருத்தங்க வந்து கிரிமினலா யோசிக்கிறாங்க. அவங்க செல்ஃபிஷ்னஸ்க்கு. இந்த மாரி போயிட்டே இருக்கு. இவங்களும் ஒரு வாட்டி வந்து அந்த இந்த அடி வாங்குறதெல்லாம் தாங்க முடியாது. இன்னொன்னு வந்து இவங்களுக்கு என்னன்னா, இப்போ சிஸ்டர் மட்டும் தான் இருக்காங்க. கேட்கறதுக்கு வந்து வேற யாருமே இல்ல ஃபேமிலில. ஸோ சிஸ்டர் கிட்டயும் நம்ம போய் இது அழுதா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. ஏதாவதுன்னா யார் வந்து கேட்பாங்க? நம்ம எதுக்கு அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணணும்? நம்ம சிஸ்டர டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த அந்த இன்டென்ஷன் அந்த மைண்ட் செட்லயே இவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அது பசங்க வந்து யாராவது இருக்காங்களா? இல்ல. இன்னொன்னு வந்து அவங்களுக்கு பசங்க இல்ல. பிகாஸ் ஹி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களால தே கான்ட் ஹேவ் சில்ட்ரன். இன்னொன்னு அடாப்ஷன் கூட இவங்க கேட்டிருக்காங்க. அவரு வந்து இல்ல. இப்போ மத்த பசங்கலாம் சேலரி எனக்கு தான் வரணும். ஆமா. பசங்கலாம் வந்துருச்சுன்னா, நம்ம அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம எப்படி பார்த்துப்போம்? நான் கூட வேலை பண்றது இல்ல. சரி அது வந்து ஒரு நல்ல நோக்கத்துல சொல்ற மாரி இருக்கு. பட் இவரோட இன்டென்ஷன் அது இல்ல. அவருக்கு சேலரி தான். சேலரி ஃபுல்லா அவங்களுக்கே வேணும்னு. இந்த மாரி போயிட்டு இருக்கு. இன் பிட்வீன்ல தாங்க முடியாம இவங்க வந்து சிஸ்டர் வீட்டுக்கு வந்து சொல்றாங்க. இந்த மாரி இவ்வளோலாம் நடந்துட்டு இருக்கு. என்னால முடியல. ஸோ சிஸ்டர் வந்து உடனே கால் பண்ணி சொல்றாரு. என்ன இந்த மாரிலாம் நடந்துட்டு இருக்கா? உங்களால சரியா வச்சுக்க முடியும்னா பார்த்துக்க முடியணுமா நீங்க இருங்க. சம்டைம்ஸ் நீ காசு குடுத்தா தான் நீ வந்து ஹஸ்பண்டா இருக்கணும்னு தேவையே இல்ல. கரெக்ட்டா? அட்லீஸ்ட் அவங்களுக்கு என்னன்னா, நான் லவ் பண்ணிட்டேன். இவர் பாவம். இவருக்கு வேலையில எதுவுமே இல்ல. ஸோ நான் தானே பார்த்துக்கணும். நான் எப்படி இவர வந்து இந்த சிச்சுவேஷன்ல எப்படி விட்டுட்டு போக முடியும்? அ போகக்கூடாதுல்ல. அவங்க அப்படி நெனைக்கிறாங்க. பட் அவரு வந்து அந்த மாரி இல்ல. அவரு என்னன்னா, உனக்கு தெரியும்ல எனக்கு வேலையே இல்ல. நீ காசு குடுத்தா தான் என்னால சாப்பிட முடியும்னு தெரியும். ஸோ அது தெரிஞ்சே நீ எப்படி என்ன விட்டுட்டு போக முடியும்? நான் குடிக்கிறேன். அந்த குடிக்கிற டைம்ல நான் அடிக்கிறேன். அதெல்லாம் காமன் தானே! இதெல்லாம் ஒரு விஷயம்னு எடுத்து நீ வந்து என் மேல கம்ப்ளைண்ட் போடுறியா? ஸோ இந்த மாரி போயிட்டு இருக்கு. சிஸ்டரும் வந்து அவங்க ஃபேமிலியும் வந்து பேசுனாங்க. இவரும் சொல்றாரு, சரி நான் சரியா இருப்பேன்னு. 2 நாள் சரியா இருப்பாரு. அகைன் 3rd டே ஹி ஸ்டார்ட்ஸ் தி சேம் திங். அகைன் பீட்டிங். இது வந்து நாட் ஜஸ்ட் ட்ரிங்கிங். நெறைய பேர் இப்போ நெறைய கேஸஸ் எடுத்தீங்கன்னா, அவங்க குடிச்சிட்டு அவங்க ஏதோ ஒரு ஓரத்துல இருப்பாங்க. டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஒய்ஃப் வந்து வேலைக்கு போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க. வீட்ல இருக்கிற டைம் அவங்க வந்து பசங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இது வந்து ட்ரிங்கிங் பிளஸ் பீட்டிங். பீட்டிங்னா அது வயலன்ஸா அது ரொம்ப வயலன்ட்டா இருக்கும். அவங்களுக்கு என்ன நம்மள மீட் பண்ண வரும்போது ஷி ஹேட் மார்க்ஸ் ஆன் ஹர் பாடி. அந்த மார்க்ஸ் தெரிஞ்சது. அதான் நான் கேட்டேன். நீங்க எதுக்கு இவ்ளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன் வை டிட்ன்ட் யூ ஆஸ்க் ஃபார் ஹெல்ப்? இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் கேட்கறதுக்கே ஒரு பயம். ஹெல்ப் கேட்டா இவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இவன் வந்து என்ன இன்னும் அடிப்பானா? அந்த மாரி ஒரு பயம். ஸோ சிஸ்டர் வந்து வார்ன் பண்றாங்க. ஓகேன்னு சொல்றாரு. மறுபடியும் அவரு வந்து 2 டேஸ் சரியா இருக்காரு. மறுபடியும் 3rd டே இதே மாரி தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேடம் வந்து நம்மள அப்ரோச் பண்ணும்போது, ஷி வாஸ் 60 இயர்ஸ் ஓல்ட். 60 வயசு. 60 வயசு. இந்த இவருக்கு வந்து 71. அதான் நான் சொல்றேன். 10 to 11 இயர்ஸ் டிஃபரன்ஸ். 71 இயர்ஸ். 60 இயர்ஸ். அந்த 60த் இயர் அவங்க சொல்றாங்க 60த் இயர் என்னால முடியல. நான் எனக்கு வந்து என்னோட உடம்பு வந்து அது தாங்க மாட்டேங்குது.